அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜித் சேவை குழு நியூட்டோனின் ஒருங்கிணைப்பாளர் ஷாஹித் உங்கள் முன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். எங்கள் மஸ்ஜிதில் மஸ்ஜித் சேவை குழு மூலமாக சம்மர் கேம்ப், கோடைக்கால வகுப்புகள், அரபி வகுப்புகள், ஒழுக்க வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு முக்கியமான விஷயம் உங்களிடம் கலந்து ஆலோசிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், நமது மஸ்ஜிதுகளில் ஆகட்டும், மதரசாக்களில் ஆகட்டும், பிள்ளைகள் குரானை முடித்து விடுகிறார்கள், பாதி குரான் முடித்து விடுகிறார்கள். அந்த பிள்ளைகளிடம் போய் சென்று கலந்துரையாடும் போது, நான் குரான் முடித்து விட்டேன், பாதி குரான் முடித்து விட்டேன் என்று ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சொல்கிறார்கள். அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கும்போது அவங்களுக்கு அது தெரியவில்லை. என்னவெனில், ஒரு கலிமாவுடைய அர்த்தம் சொல்லுங்கள் என்றால் தெரியவில்லை. அல்லாஹ் அக்பர் என்றால் என்னவென்று தெரியவில்லை. இந்த விஷயம் கேட்ட பிறகு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. கல்வி என்பது என்னவெனில், மார்க்க கல்வியாகட்டும், உலக கல்வியாகட்டும், என்ன படிக்கிறோம் என்று படிக்க வேண்டும், படித்த பிறகு புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்த பின்னர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் கல்வி என்பது கல்வி என்ற வார்த்தைக்கு பொருத்தமான பதிலாக இருக்க முடியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், படித்து விடுகிறோம், என்ன படிக்கிறோம் என்பதை தெரியாமல் இருக்கிறோம். இது மிக பெரும் கொடுமையாகும். ஆக நாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகிறோம், ஆயிரக்கணக்கான முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம், கலிமாக்களை சொல்கிறோம், சூறாக்களை படிக்கிறோம். ஆனால் என்ன படிக்கிறோம், என்ன படித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்றதை புரியவே இல்லை. நமக்கு புரியாமலே படித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆக ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறோம். என்னவெனில், அஸான்ல இருந்து துவா வரைக்கும் என்ன படிக்கிறோம் அப்படின்றது சின்ன சின்ன சூறாக்கள் படித்து அதனுடைய அர்த்தத்துடன் படித்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அந்த முயற்சி நல்லபடியாக நடந்திருக்கு. உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவினா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மஸ்ஜித் சேவை குழுக்கள் தன்னுடைய மஸ்ஜிதுகளில் எவ்வளோ பணம் செலவானாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு கோர்ஸை பசங்களுக்கு ஆரம்பித்து விட வேண்டும். பெரியவங்களுக்கு கூட நான் என்ன படிக்கணும்னு தெரியணும். அஸான்லேருந்து துவாவில என்ன படிக்கணும்னு தெரியணும். அது போக ஒரு 50 ஹதீஸ் சொன்னால், ஹதீஸ் அரபியில் சொல்லணும், தமிழில் சொல்லணும், ஹதீஸ் அரபியில் சொல்லணும், உருதுல சொல்லணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஆக எல்லாம் நல்ல இறைவன் இந்த முயற்சி ஈடேற்றுவானாக. எல்லா மஸ்ஜிது ஆரம்பிச்சிங்கன்னா முத்தவள்ளி மரங்களை கேட்டுக்கிற தயவு செய்து ஆரம்பிங்கள். எல்லா நௌஜவான்கள், வாலிப பசங்களில் இறங்கி வேலை செய்யணும் என்று கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.